மகர லக்னக்காரங்க எந்த கடவுளை வழிபடலாம்? சார் மகர லக்னக்காரங்களுக்கு இப்போ வந்து 3ல் இருக்குது சார். ம். சனி வந்து 3ல் மீனத்தில் 3ல் இருக்குது. ஃபோனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க, இல்லை உடஞ்சிரும். இல்லைன்னா சில பேர்த்துக்கு ஃபோன் புதுசாக வாங்குற அமைப்பும் கொடுத்துருமா அது. அதனால் அந்த ஃபோனெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பத்திரமா பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட்டு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது சம் மெயினான டாக்குமெண்ட்ஸ், அதாவது சார் இந்த படித்தது, இந்த படித்த சில இதெல்லாம் வச்சுருப்போம் சார், டிகிரிஸ், இதெல்லாம் டப்புன்னு மிஸ் ஆகிடுமா. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கணும். ஏன்னா 3ல் திடீர்னு த்ரோட் பிரச்சனை இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சில பேர்த்துக்கு சார் வாய்ஸே மாறிடுது. அதாவது ரொம்ப நான் அப்படியே மிமிக்ரி மாதிரி அப்படியே புதுசாக அப்படி நான் சொல்ல, பட் வாய்ஸில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருவோம். ஏன்னா த்ரோட்டுனால 3ஆம் இடம் தான் த்ரோட் சொல்லுவோம். ஓகே. அதனால் கொஞ்சம் அதை வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறும். அதை பார்த்துக்கோங்க. அந்த இஎன்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக மேஜர் இல்லை, சின்னதாக அதை நடக்கிற வாய்ப்பு இருக்குது. அதை அவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சார். இவங்களுக்கு உண்டான தெய்வம் வந்து சார் மகர லக்னக்காரங்களுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் இவங்களுக்கு லைஃப் லாங். சூப்பர். இவங்க அந்த தெய்வத்தை அவங்க ஊரில் எங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அல்லது சில பேர் ஊரில் வந்து மீனாட்சி சொக்கநாதர் தாங்க இருக்காங்க அப்படின்னா போகலாம். அந்த தெய்வத்தை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.